12 லக்னக்காரர்களுக்குமே ஒரு செல்வம் பெருகக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்றத உங்க மூலமா நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போறோம். மேஷ லக்னக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா செல்வ செழிப்போட உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால இந்த மாதம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு மறுநாள் போயிட்டு அடுத்தபடியாக போக வேண்டிய க்ஷேத்திரம் பாஸ் ஆகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கடையூர். குருவாயூர் போயிட்டு குருவாயூரப்பனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அவங்களுடைய வேண்டுதலை அங்கே செலுத்திட்டு வரணும். வந்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் அங்கே பார்த்தோம்னா விஷ்ணு துர்க்கை. அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமங்கலம் குடி கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த குரு பகவானுடைய லக்னத்தில் பிறந்த மக்கள் எல்லாரும் எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக வரக்கூடியது ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக இருக்கு. சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னு பல இருக்குது ஐயா. என்னதான் அத்தியாவசிய தேவையை மீறினது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்தில் பணம் தான். பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியுமான்னு கேட்டால் பணம் இல்லைன்னா நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 12 லக்னக்காரர்களுக்குமே ஒரு செல்வம் பெருகக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்றத உங்கள் மூலமாக நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். ஸோ மேஷ லக்னக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா செல்வ செழிப்போட அவங்க வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நமக்கு செல்வம் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா வாழ்க்கையில் செல்வம் இல்லாமல் வாழுறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒரு விஷயந்தான். இந்த காலத்தை உத்தேசித்து அதுவும் நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே அதை தேடி தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். அப்போது வாழ்க்கையில் பணம் தேவை தான். ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். பணம் தான் வாழ்க்கை, பணமே வாழ்க்கை இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதுக்குரிய விஷயத்துக்கு நம்ம உழைச்சாகணும். கண்டிப்பாக. அப்போ அந்த உழைக்கக்கூடிய பணம் சம்பாதிச்சாலும் அதை நமக்கு தக்க வச்சுக்கணும். அந்த விஷயமும் இருக்குது. நான் பணம் வாங்கிட்டு கொண்டு போய் நேராக மெடிக்கலில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு இந்த செல்வம் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த மக்களுக்கு பழனி முருகர் போய் நேராக போய் தரிசனம் பண்ணணும். மலை மேலே முருகரை போய் தரிசனம் பண்ணணும். என்னைக்கு போனால் அவங்களுக்கு எந்த நாள் போய் அவர்கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். கண்டிப்பா அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு இருக்கும். இப்போ அஸ்வினியில் உதாரணத்துக்கு அஸ்வினியில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா அவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே போகணும். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் பழனி மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி மனமாற உருகி ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாத்திரம் வச்சா போகிறோம். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிதியை நீ கொடுக்கணும்ப்பா அப்படின்னு வச்சுட்டா போகிறோம். அந்த வைக்க வேண்டிய நாள் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம். அவ்வளோதான். யாருக்கெல்லாம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே போகணும். வேற கிழமை திதி எதுவுமே பார்க்க தேவையில்லை. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படியாக அங்கே போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா திரு ஆவினங்குடின்னு இருக்கு. கீழே ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவிலில் உள்ள போனெல்லாம் பிராகாரத்தில் மகாலட்சுமி அம்பாள் அங்கே குடியேறி இருக்க. செல்வத்தை கொடுக்கக்கூடிய நிதி அங்கே தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா முருகன் அங்கே நமக்கு சைன் பண்ணணும். அதனால அப்ளிகேஷன் அங்கே வைக்க சொல்கிறேன். கீழே பாஸ் ஆகிடும் அப்ளிகேஷன். அங்கே ஜாப் கீழே. ஆமாம். கீழே அந்த மகாலட்சுமிகிட்ட அந்த செல்வத்தை எடுத்துட்டு செல்லலாம். அப்படியாக இந்த மேஷ லக்னக்காரங்க பழனி போகணும். மலை மேலே முருகனார் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். கீழே அடிவாரத்தில் மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கணுங்க. அவங்களுடைய நட்சத்திரம் பேர் சொல்லி ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை பிரசாதமாக வாங்கிட்டு
அவங்க வீட்டில் நாள்தோறும் இட்டுக்கக்கூடிய அந்த குங்குமத்தோட இதை வந்து கலந்து வச்சுட்டு டெய்லி அதை வந்து அவங்க உபயோகப்படுத்துறதுனால அந்த செல்வம் அப்படிங்கிறது நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சூப்பர்! அற்புதமா சொன்னீங்க. முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு, மகாலட்சுமி தாயார்ட்டயும் உங்க கோரிக்கைய வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா செல்வம் எப்பவுமே உங்க வீட்ல தழைத்தோங்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கய்யா. சூப்பர் ஐயா. அடுத்ததா இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம். ஸோ இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனா அவங்க வீட்ல செல்வம் தழைத்தோங்கும் ஐயா? இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வீட்டுக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த ராசிக்காரங்க பூரா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அந்த ராசியில் பிறந்தவங்க தான். அவங்க முதல்ல போக வேண்டிய க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம் போகணும். ம். ராமேஸ்வரம் போயிட்டு அந்த அக்னி தீர்த்தத்தில் அந்த சமுத்திரத்தில் நீராடி, அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கிணறுலாம் இருக்குது, அந்த இதிலெல்லாம் அவங்க ஸ்நானம் ஆடி, அதுக்கப்புறம் அவங்க இந்த ராமநாத சுவாமியும் பர்வதவர்தனையும் பார்த்துட்டு அங்கே அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். ம். கொடுத்து அதை முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து நேராக பரப்பிட்டு டைம் எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ம். அதனால் இந்த மாதம் வந்து அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு மறுநாள் போயிட்டு ம். அடுத்தபடியாக போக வேண்டிய க்ஷேத்திரம் அதை போய் நம்ம அந்த பாஸ் ஆகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கடையூர். ஓகே. திருக்கடையூர் போனேன்னா அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் இருக்கு. ம். ஏன்னா அது போகிறதுக்கு திரும்பி 27 நாள் ஆகும். ஓகே. ஏன்னா இது மேலேயும் கீழே இருந்ததுனால ஒரே நாளில் அங்கே வேலை முடிஞ்சது. இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால முதல்ல போக வேண்டிய ஸ்தலம் வந்து ராமேஸ்வரம் தான். ம். ராமேஸ்வரம் போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த மாதம் அவங்க நட்சத்திரத்துக்கு மறுநாள் அந்த திருக்கடையூர் போயிட்டு அங்கே அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே தாயார் சன்னதியில் கொடுக்கக்கூடிய அந்த குங்கும பிரசாதத்தை வாங்கி அவங்களுடைய வீட்டில் வந்து அதை அந்த குங்குமத்தோடு சேர்த்து டெய்லி அதை உபயோகப்படுத்துறதுனால அவங்க நிரந்தரமான ஒரு வருமானம், ஸ்திரமான அந்த மகாலட்சுமியை வந்து அவங்க வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்க. மகாலட்சுமியுடைய அந்த குபேரனுடைய கடாட்சம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. அற்புதம், அற்புதம் ஐயா. அதாவது வந்து செல்வம் வருது, போகுதுன்றது தான் இன்னைக்கு பெரிய கவலையா இருக்கு. கண்டிப்பா அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அற்புதமான ஒரு தீர்வு குடுத்துருக்கீங்க. சூப்பர் ஐயா, சூப்பர். மிதுன லக்னம் ஐயா. மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து செல்வம் தழைத்தோங்கணும், எப்பவுமே நம்மகிட்ட பண வரவு இருக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம்? இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து புதனுடைய லக்னமாக அவங்களுக்கு அமையிறது. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருநெல்வேலி காந்திமதி சமேத நெல்லையப்ப சுவாமின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரன் கோவில், கோமதி சமேத சங்கர நாராயண சுவாமி கோவில். அவங்க போக வேண்டிய நாள் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள். அந்த கோமதி சமேத சங்கர நாராயண சுவாமி கிட்ட முதல்ல போகணும். போயிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டுதலை வச்சுட்டு அங்கேருந்து அருகாமையில் தான் அந்த திருநெல்வேலியும் இருக்குது. அன்றைக்கே அவங்க வந்து சாயந்தரத்துக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வந்து காந்திமதி சமேத நெல்லையப்ப சுவாமி, காந்திமதி சமேத நெல்லையப்ப சுவாமி அங்கே போயிட்டு அவங்களுடைய அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தாயார்கிட்ட வந்து அந்த குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து அவங்க நித்தியப்படியாக அந்த குங்குமத்தை உபயோகப்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த செல்வம் அப்படிங்கிறது குறையாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பர். அதாவது வேண்டுதலை போயிட்டு சங்கர நாராயணர்கிட்ட வச்சுட்டு அப்படியே காந்திமதி தாயார்கிட்ட வாங்க, வந்துட்டு உங்க வேண்டுதலுக்கான பலனை பெற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஐயா. சூப்பர் ஐயா. கடகலக்னம் ஐயா. இந்த கடக லக்னக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்க வீட்டில் எப்பவுமே செல்வம் வந்து செழிப்பாக இருக்கும், பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படின்னா அவங்க எந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம்? அது வந்து பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவானி அருகாமையில் இருக்கக்கூடிய கூடுதுறை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தான் இந்த வேதநாயகி சமேத சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வச்சுட்டு நேராக அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெமலி அப்படிங்கிற ஊரில் பாலா திருவரு சுந்தரி அம்பாள் இருக்காங்க. அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. பால திரிபுர சுந்தரி அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான்.
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நெறைய பேர் வந்து இந்நேரம் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அப்ளிகேஷன் ஒரு இடத்துல போடணும்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதனால எல்லாரும் பவானி போயிட்டு பாலா தாய மறுபடியும் வந்து பார்த்து செல்வ செழிப்போட வாழ்வாங்கன்னு நானும் நம்புறேன் ஐயா. சூப்பர் ஐயா. சிம்ம லக்னம் ஐயா. சிம்ம லக்னம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தா அவங்க எப்பவுமே செல்வ செழிப்போட வாழ்வாங்க ஐயா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் செல்ல வேண்டிய க்ஷேத்திரம். முதல்ல எங்கே போகணும் அப்படின்னு பார்க்குறப்போ, திருநெல்வேலி அருகாமையில் இருக்கக்கூடிய பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உலகம்மை சமேத பாபநாத சுவாமி. அந்த உலகம்மை சமேத பாபநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு, அந்த நட்சத்திரம் மறுநாள் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டு, அவங்க அடுத்த மாதம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் ம். இங்கே கும்பகோணம் பக்கத்தில் திருமயச்சூர்னு இருக்கு. அங்கே வந்து லலிதாம்பிகை இருக்காங்க. லலிதா மகா திரிபுர சுந்தரி. அங்கே லலிதா மகா திரிபுர சுந்தரி கோயிலில் போயிட்டு அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த குங்கும பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து நித்தியப்படி அவங்க உபயோகப்படுத்துறதுனால அந்த செல்வம் செழிப்பு அப்படிங்கிறது நிரந்தரமாக அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும். வாழையடி வாழையாக அதை தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்கு அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறது மிகையாகாது. ரொம்ப சிறப்பு. அற்புதம் ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 1 மாசம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு மறுநாள் தான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஒரு கோவிலுக்கு போயிடுறாங்க அப்படின்னா, அடுத்த மாசம் தான் அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் இன்னொரு கோவில் போக முடியும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஏன்னா அந்த ஒரே டேயில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் கரெக்ட். இருக்கும். அவசர அவசரமாக போகக்கூடாது. ஒரு ஒரு நம்ம சுவாமிகிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறப்போ நிதானம். நிதானங்கிறது தேவை. கண்டிப்பா. அவசரம் வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து சிறப்பை கொடுக்காது. பொறுமையை எவ்வளோ தூரம் நம்ம கடைப்பிடிக்கிறோமோ நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பர். பொறுமை தான் எல்லாத்துக்குமே அவசியமான ஒன்று. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. சூப்பர். கன்னி லக்னம் ஐயா. கன்னி லக்னக்காரங்க எந்த ஆலயத்துக்கு போய் எந்த தினத்துல வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பணமானது எப்பவுமே தங்கும். அந்த கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லக்னாதிபதியே அவங்களுக்கு வந்து புத பகவான் தான். ம். அவங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய குருவாயூர். போக வேண்டிய நாள் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுதினம். அந்த குருவாயூர் போயிட்டு குருவாயூரப்பனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அவங்களுடைய வேண்டுதலை அங்கே செலுத்திட்டு வரணும். வந்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன். அங்கே வந்து பார்த்தோம்னா விஷ்ணு துர்க்கை. ஓகே. ஏன்னா கன்னி அப்படிங்கிறது புதன். புதனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டோம்னா விஷ்ணு பகவான். தேவியாக வர்றதுனால அங்கே விஷ்ணு துர்க்கையாக அந்த அம்பாள் வந்து அங்கே எல்லாருக்கும் ஒரு அனுகிரகத்தை பண்ணுறா. அங்கே மகாலட்சுமியாகவும் அந்த அம்பாளை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஓகே. அப்படியாக அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வந்து அந்த கன்னி லக்னத்துக்குடைய காரங்க வந்து அங்கே போய் வழிபாடு செய்கிறதுனால அமோகமான ஒரு செல்வம் செழிப்போடு அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பர், சூப்பர். எல்லாருமே வந்து அந்த நட்சத்திரத்துக்கு மறுநாள் போய் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அது அற்புதமா இருக்குன்றேன். ஓகே ஐயா. கன்னி லக்னக்காரங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மாற்றத்த கண்டிப்பா உணர்வாங்கன்னு நானும் நம்புறேன் ஐயா. சூப்பர் ஐயா. நிச்சயமா. துலாம் லக்னக்காரங்க ஐயா. துலாம் லக்னக்காரங்க எந்த தினத்துல எந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். செல்வம் எப்பவுமே அவங்க வீட்ல தங்கும். இந்த துலா லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் சுக்கிர பகவானுடைய அதிபதி ஸ்தானமாக ஆயிடுறது. இந்த சுக்கிரன் வந்து செல்வ செழிப்புக்கு அதிபதின்னு சொல்லுவோம். ம். சுக்கிரனுடைய திசை நடந்தாலே அந்த ம். யோகக்காரகன் அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. அப்படியாக இந்த சுக்கிரனுடைய லக்னமாக பிறந்த துலா லக்னக்காரங்களுக்கு போக வேண்டிய ஸ்தலமாக நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா குணசீலம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் திருச்சினாப்பள்ளி அருகாமையில் இருக்குது. அங்கே வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி க்ஷேத்திரம். இந்த துலா லக்னக்காரங்க அந்த குணசீலம் போயிட்டு இந்த பிரசன்ன வெங்கடாஜலபதியை போய் தரிசனம் பண்ணிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை அங்கே கொடுத்துட்டு ம். வந்துடணும். வந்துட்டு நேராக அப்படியே ஸ்ரீரங்கம் வந்துடலாம். ஓகே. ஸ்ரீரங்கம் வந்தெல்லாம் அங்கே சிங்கரழகர்னு இருக்குது. சிங்க பெருமாள் கோவில்னு. ஓகே. இந்த மெயின் டெம்பிள் ரங்கநாத சுவாமி கோவில் இல்லாமல் தனிச்சு ஒரு கோவில் இருக்குது. சிங்கப்பெருமாள் கோவில்னு இருக்குது. அங்கே சிங்க அழகர்னு சொல்லுவாங்க. சிங்க முகம் கொண்ட அழகர். பெருமாள். ஓகே. அது வந்து நரசிம்மருடைய அவதாரம்.
ம். அங்கே வந்து சாந்த ரூபமாக அங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. அந்த நரசிம்மர்கிட்ட வந்து நம்மளுடைய தனத்தை வந்து பெற முடியும். ஓகே. அப்போ அங்கே வந்து போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக வேண்டிய நாள் ஏற்கனவே நான் சொன்னது தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள்னு. இது ஒரே நாளில் 2 க்ஷேத்திரமும் அருகாமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே நாளில் அந்த 2 க்ஷேத்திரத்தையும் போய் தரிசனம் பண்ண முடியும். முதல்ல போக வேண்டிய ஸ்தலமாக சொல்லக்கூடியது குணசீலம் வெங்கடாஜலபதி பெருமாள். அடுத்தபடியாக இங்கே ஸ்ரீரங்கத்தில் சிங்கரழகர்னு சொல்லக்கூடிய நரசிம்மர். ஓகே. அங்கே போயிட்டு நம்ம பூஜைக்கு போகும்போது நம்ம அந்த சுவாமிக்கு நம்ம எடுத்துன்னு போக வேண்டிய பொருள் முக்கியமாக என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வாசன திரவியம்னு சொல்லுவோம். ம். ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஓகே. குங்குமப்பூ. அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவு அங்கே கொண்டு போய் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க நித்தியப்படி சுவாமி அபிஷேகத்துக்கு வந்து உபயோகப்படுத்திப்பாங்க. ஓகே. அந்த சுவாமி நீங்கள் கொடுக்குற திரவியத்தில் அவர் ஸ்நானமாடி நமக்கு பூர்ணமான ஒரு அனுகிரகத்தை நமக்கு அளிக்கிறார் அப்படிங்கிறது அந்த ஒரு விசேஷம். சூப்பர். அதனால் அங்கே போயிட்டு வர்றது அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மேன்மை அடைஞ்சு செல்வத்துக்கு எப்போதுமே குறையில்லாமல். ஏன்னா அந்த கிணத்துல வந்து தண்ணி ஊற ஊற எடுக்கிற மாதிரி இவங்க அங்கே சுவாமியை வேண்ட வேண்ட அது வந்து ஊற்றாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. வெங்கடாச்சலபதிய வழிபட்டாலே போதுன்ற அளவுக்கு செல்வம் கிடைச்சிரும். ஸோ வெங்கடாச்சலபதிய கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சிங்கள அழகரை பார்த்தா இன்னும் செல்வம் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கீழ்கடைங்க. விருச்சிக லக்னம் ஐயா. விருச்சிக லக்னக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? எப்பவுமே அவங்க கிட்ட செல்வ செழிப்பு தலை தோங்கி இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி வந்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமங்கலம் குடி அப்படிங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. திருமங்கலம் குடி மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை அங்கே கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு அடுத்த மாதம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் நேராக திருப்பதி வரணும். கீழ் திருப்பதியில் அலமேலு மங்கம்மா தாயார் இருக்காங்க. கீழ் அடிவாரத்தில் மங்காபுரம்னு சொல்லுவாங்க. இந்த மங்காபுரத்தில் அந்த மகாலட்சுமி அங்கே குடியிருந்து அந்த அனுகிரகத்தை வந்து அவங்களுக்கு செல்வம் பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அம்பாள் வந்து அங்கே அனுகிரகம் பாலிக்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த தாயாரை போய் தரிசனம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அந்த புஷ்பமோ தாயாருக்கு தாமரை பூ வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஒரு விசேஷம். அது சீசனில் தான் கிடைக்கும். அவங்க போகிற டயத்தில் இல்லைன்னா அதனால் வந்து மன வருத்தப்பட தேவையில்லை. அங்கே கிடைக்கிற புஷ்பத்தை அம்பாளுக்கு தாயாருக்கு வாங்கி கொடுத்துட்டு அம்பாளை மனப்பூர்வமாக அந்த வேண்டுதலை வச்சாச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து செல்வம் செழிப்போட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பா. எல்லாருமே அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் போயிட்டு ஒரு அழகான தரிசனத்தை பண்ணிட்டு எப்பவுமே செல்வ செழிப்போட வாழ்வாங்கன்னு நானும் நம்புறேன் ஐயா. நன்றி ஐயா. சூப்பர். தனுஷ் லக்னக்காரங்க ஐயா. ஸோ இந்த தனுஷ் லக்னக்காரங்க எந்த தினத்துல எந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? எப்பவுமே இவங்க கிட்ட செல்வம் செழித்தோங்கும் அப்படின்னா எந்த தினங்கள்ல போயிட்டு வரலாம்? இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியாக சொல்லக்கூடியது குரு பகவான். அந்த குரு பகவானுடைய லக்னத்தில் பிறந்த மக்கள் எல்லாரும் எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக வரக்கூடியது சரபேஸ்வரர் கோவில்னு சொல்லி. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருபுவனம், கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம்னு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே சரபேஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த சரபேஸ்வரர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை வைக்கணும். ஓகே. அப்படி வச்சுட்டு அவங்க வந்து நல்லபடியாக அவங்களுடைய ப்ரேயரை வந்து அங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு அங்கேருந்து நேராக அதே அன்றைய தினமே நேராக தாஞ்சூர் வந்துடணும். தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில். அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அந்த பெரிய கோவிலில் வந்து பார்த்தோம்னா வாராகி தாயார் இருக்கா. அந்த வாராகி தாயார் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியாக அங்கே வீற்றிருக்கா. அந்த காலத்திலே அந்த ராஜராஜ சோழன் அவங்களுடைய பரம்பரையில் அவங்களுக்கு குபேரனா கொடுக்கக்கூடிய தேவியாக வாராகி தாய். ஆமாம், வெறும் குபேரம் இந்த தனத்தை மாத்திரம் கொடுக்காம வீரத்தையும் கொடுத்துருக்காங்க.
ஏன்னா அவங்க போர் புரியறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தேவிக்கு தான் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு பூஜைகள் பண்ணிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் அவங்க போர் புரிந்து யுத்தத்தில் வெற்றி பெற்று அவங்க வந்திருக்காங்க. அப்படியாக அம்பாள் ஒரு வீரியத்தையும் தைரியத்தையும் சௌக்கியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அந்த வாராகி தேவி கொடுக்குறா. அதில் போக வேண்டிய நாள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் போயிட்டு வரணும். சிறப்பான ஒரு அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இதை பல பேர் அனுபவித்து எல்லாரும் நல்ல ஒரு சௌக்கியத்தில் இருக்கணும். கஷ்டங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சுகமான ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கணும். அமையறதுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. வாராகி தாயார் எப்பவுமே ஒரு போர் குணம் கொண்டவள்ன்ற மாதிரி குழந்தை குணமும் கொண்டவள். அதாவது கேட்குற எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியவர் வாராகி தாயார். கண்டிப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு கேட்டா கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு நான் நம்புறேன் ஐயா. நிச்சயமா. மகர லக்னக்காரங்கய்யா, இந்த மகர லக்னக்காரங்க எப்பவுமே செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தா அவங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும்? மகர லக்னக்காரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான். அந்த லக்னத்தில் பிறந்தவங்க நாட வேண்டிய ஒரு தேவாலயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவிநாசின்னு சொல்லுவோம். கருணாம்பிகை சமேத அவிநாசியப்பர். அந்த கருணாம்பிகை சமேத அவிநாசியப்பர் கோயிலில் போய் அவங்களுடைய அப்ளிகேஷன் வச்சுக்கணும். வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். அது எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும், அந்த அனுகிரகம் நமக்கு எந்த இடத்துல பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் பக்கத்தில் கன்னிவாடின்னு இருக்குது. அது பக்கத்தில் தெத்துப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே ராஜகாளி அம்மன் இருக்குது. அந்த ராஜகாளி அம்மனுடைய அனுகிரகத்தை போய் அங்கே போய் அவங்களுடைய நட்சத்திரம் பேர் எல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேவியுடைய பிரசாதத்தை கொண்டு குங்கும பிரசாதம், நான் சொல்கிறது எல்லா லக்னக்காரங்களுக்கும் அந்தந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நித்தியப்படியாக அவங்க உபயோகப்படுத்தும் போது அந்த ஒரு விஷயங்கிறது அவங்க சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால் அவங்க அந்த ராஜகாளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்பாளுடைய ஃபோட்டோ கிடச்சா கூட அந்தந்த தேவாலயத்தில் அந்த தெய்வத்துடைய ஃபோட்டோ கிடச்சா கூட அதை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வச்சு நித்தியப்படி ப்ரேயர் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாமா. ஓகே, கண்டிப்பா. எல்லாருமே அவங்க மகர லக்னக்காரங்களுமே அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகான வழிபாடு தாயார்கிட்ட கேட்டு வரும்போது எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன் ஐயா. கும்ப லக்னக்காரங்கய்யா, இந்த கும்ப லக்னக்காரங்க எந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வரும்போது செல்வ செழிப்போட வாழ்வாங்க ஐயா? இந்த கும்ப லக்னத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடியது சனி பகவான் தான். அந்த சனி பகவானுடைய லக்னமாக கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னையிலேயே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில், ஓகே, கற்பகாம்பிகா சமேத கபாலீஸ்வரர் கோவில். அங்கே போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை வைக்கணும். அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள், அதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் அவங்க போக வேண்டிய க்ஷேத்திரமாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா குற்றாலம் குற்றாலீஸ்வரர். ஓகே, இந்த குற்றாலத்துக்கு போய் அந்த குற்றாலீஸ்வரர் போய் வழிபாடு பட்டு அங்கே பக்கத்துலேயே அந்த ஃபால்ஸ் இருக்கும். குற்றாலத்தில் போனால் எல்லோரும் அங்கே ஸ்நானம் பண்ணுவாங்க. அதுபோல் அங்கே நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த ஜலம் இருக்குது அப்படின்னா அங்கேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அவங்க மனப்பூர்வமாக அந்த அப்ளிகேஷன் பிரகாரம் அவங்களுடைய வேண்டுதல் அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரர் அவங்கள பூர்ணமான ஒரு அனுகிரகத்தை செய்கிறாங்க. அதனால் அவங்க செல்வம் செழிப்போட அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா உயர்ந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அருமை அருமை. இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த பதிவை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ கபாலீஸ்வரர் கோவில் அருகாமையில் இருக்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக போவாங்கன்னு நானும் நம்புகிறேன். எல்லாருமே இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கோவில்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி செல்வ செழிப்போட வாழணும்னு நானும் கேட்டுக்கிறேன் ஐயா. மீன லக்னக்காரங்க ஐயா, ஸோ இந்த மீன லக்னக்காரங்க எந்த ஆலயத்தில் போய் வழிபட்டுட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவங்க கிட்ட எப்போவுமே செல்வம் செழித்து தள்ளி தோங்கி இருக்கும்? இந்த மீன லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா குரு அதிபதியாக வர அந்த லக்னத்துக்கு. அப்போ இவ போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ
திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூர் போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை அங்கே வைக்கணும். அவங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் அந்த கோயிலில் போயிட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் மதுரைக்கு போகணும். முடிஞ்சால் அன்றைய தினமே போகலாம். காலத்தால் இதை முடிச்சுட்டு மத்தியானமாக அங்கே போய் தரிசனம் பண்ணலாம். மதுரை மீனாட்சிகிட்ட போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் வைக்கணும். அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பூஜையோ அர்ச்சனையோ என்ன முடியுமோ, ஏன்னா எல்லாமே ஒரே கூட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம அர்ச்சனைன்னு சொல்கிறோம், அங்கே போனால் அர்ச்சனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்கள்லாம் அவதிப்படுறாங்க. அதனால க்ஷேத்திரத்துக்கு போனோம்னா நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே நமக்கு பூர்ணமான ஒரு புண்ணியங்கிறது கிடச்சிடுறது. கண்டிப்பாக. ஆக அந்த மீனாட்சிங்கிற தாயாரை தரிசனம் பண்ணிட்டாலே போதுமானது. அம்பாள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறப்போ நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த 16 செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 16 செல்வமும் வெறும் பணம் மாத்திரம் இல்லாமல் 16 செல்வமும் இந்த 12 லக்னக்காரங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து அதை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த 12 லக்னக்காரங்களும் நான் சொன்ன மாதிரி அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ சிறப்பான ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நான் உறுதியாக சொல்ல முடியும். எல்லாரும் இன்புற்ற சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணுறேன். கண்டிப்பாக ஐயா. எல்லாருமே சகல சௌபாக்கியங்களோடையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக 12 லக்னக்காரங்களுக்குமே ஒரு அற்புதமான ஸ்தலங்களை பற்றியும் என்னைக்கு வழிபடணும் அப்படின்ற ஒரு அழகான விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம்.